ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னா புளி மிளகா. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா லைட்டாக சும்மா ஒரு பரட்டி புளியை ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாவில் காரம் இல்லைன்னா அதுக்காக சொல்கிறேன். காரம் இருந்தால் போட வேண்டாம். லைட்டாக மிளகாவில் பூரணும் அங்கங்கே. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்ப பொரிஞ்சிட்டா நல்லா இருக்காது. லைட்டாக புளி ஊற்றிருக்கேன். புளி ஊற்றியாச்சு. புளி ஊற்றி நல்லா சுண்டி வரணும். இந்த மிளகாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்து மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இறக்கிடணும். மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா சுண்டி வரும். அப்படியே மிளகாவில் அப்படியே அந்த பேஸ்ட் ஒட்டி இருக்கும். மிளகாலாம் அப்படியே பிரிஞ்சு வரும். கொதிச்சு வரப்போது எண்ணெய் பிரிஞ்சு இந்த எசன்ஸ் மாதிரி இருக்குது, அதாவது கிரேவி மாதிரி இருக்குல்ல, இது அப்படியே மிளகாவில் ஒட்டி திக்காக வரும், ஒரு பேஸ்ட் மாதிரி. அப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணணும். இதில் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதோ நல்லா கிரேவியாக அந்த பேஸ்ட்டு திக்காகி எண்ணெய் தனியாக அப்படி வந்துருச்சு பாருங்கள். இது அப்படியே அந்த ஹீட்லேயே வச்சுருந்தோம்னா இன்னும் நல்லா கெட்டே ஆயிரும். இதை லெமன் ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, பழைய சாதத்துக்கு, கூழுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 minutes பண்ணக்கூடியது.